மாணவர்களே? இன்றைய செயல்பாடு அளவைகள் கணக்கு படத்துக்கான செயல்பாடு. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சிறிய கடைக்கு போக போறோம். வியாபாரியாக ஸ்ரீரோமனும் கையில் வந்து தராசு வச்சிருக்காங்க. உதவியாளராக பௌசிக் பண்ணி இருக்காங்க. காய்கறி கடைகள் நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு எல்லாமே பொருட்கள் இருக்கு, தானியங்களும் இருக்கு. அவங்கள நம்ம எடை போட்டு வாங்குவோமா? நிறைய இடைக்கல்கள் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய இடைக்கல்கள் பார்க்கலாம். அரை கிலோ இருக்கு, 500 அரை கிலோ இருக்குது, 100 வச்சிருக்காங்க. அதாவது 100 கிராம் கொண்டது. 100ங்கிறது 100 கிராம் கொண்டது. 1000 கிராம் 1 கிலோகிராம் அந்த படிக்கெல்லாம் வச்சுருக்காங்க. போதுமான அளவு காய்கறிகள் இல்லாட்டி போனால் நம்ம எப்படி செய்யலாம், கடையில் போய் நம்ம எப்படி வாங்குவோம்ன்றதை நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, என்ன வாங்கலாம் நீங்களே சொல்லுங்கள். என்ன வாங்கலாம்? என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? ஆமாம், அந்த வியாபாரி உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. எல்லா உருளைக்கிழமே நல்லா இருக்குது. நம்ம ஒரு அரை கிலோ வாங்குவோமா? அரை கிலோக்கான படிக்கல வியாபாரி வைக்கிறாருன்னு பார்ப்போம். வச்சுட்டாரு. நீங்கள் எடுத்து போடுங்க. இருங்க, எங்க அரை கிலோக்கு வந்துருச்சா? மேல தராச பாருங்க, பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க. சரியா பண்றாரா? வியாபாரி நம்மளை ஏமாத்துறாரா? அப்ப இவர் நல்ல வியாபாரி போல இருக்கே. சரி அம்மா, நம்ம பையில வாங்கிக்கோங்க. அரை கிலோ வாங்கிட்டீங்களா? சரி, காய்கறி வாங்கிட்டோம். நிறைய அரிசி பருப்புகள் எல்லாமே இங்கே இருக்கு போல இருக்குது. நம்ம என்ன வாங்குவோம் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் வாங்குவோமா? சரி, ஒரு 200 கிராம் வெள்ளை சுண்டல் வாங்குவோம். அவர் 200 வைக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 300 வச்சிருக்காங்களா? சரி, 200. இப்போ சரியா கண்டுபிடிச்சு தெரியுதா? 200 கிராமுக்கு இருக்கா பாருங்க வெள்ளை சுண்டல். சரி, அப்போ 300 கிராமுக்கு வாங்கலாம். எங்க வைங்க. 300 இருக்குதா? வேற என்ன வாங்கலாம்? அவர்கிட்ட படிக்கல, அதான் இருக்கு போல இருக்குது. அப்ப 1/4 கிலோக்கு வாங்க பாப்போமா? 1/4 கிலோனா 250 கிராம். அங்க பாருங்க, அது கிட்டத்தட்ட அந்த பக்கம் இது இருக்கு, தாங்கி போகுது. 300 கிராம் கிட்ட இல்ல. நம்ம வந்து 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதனால 100 எடுத்துருங்க. 100 இடைக்கல் எடுங்க. 100 இடைக்கல் எடுத்துருங்க. இப்ப பார்க்கலாம். இப்ப 200 கிலோ அது எவ்வளவுதான் இருக்கு? ஒரு 150 கிராம் இருக்கும். சரி, பரவாயில்ல. நம்ம வெள்ளை சுண்டல் 150 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. வேற என்ன வாங்கலாம்? நம்ம அரிசி வாங்குவோமா? சரி, அவர் பாவம் ஒரு மூட்டையில் வச்சிருக்காரு. அது எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கலாம். அரிசி எடுத்து வைங்க. ஏதாச்சும் ஒரு மூட்டை எடுத்து வைங்க. அரிசி எடுத்து வச்சாச்சு. அதற்கான இடைக்கல் வைக்கிறாங்க. அவர் வந்து அரை கிலோவுக்கான இடைக்கல் வைக்கிறாரா? 1 கிலோவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கேட்கணும். நம்ம இப்போ எவ்வளோ கேட்டிருக்கோம்? 700 கிராம் கேட்டிருக்கோம். அதனால் அவங்க என்ன வச்சுருக்காங்க? ஒரு 500 கிராமும் ஒரு 200 கிராமும் வச்சுருக்காங்க. எடை தராசை பாருங்க. 800 கிராம் இருக்கா நம்ம பார்க்கலாம். 1 கிலோவுக்கு அது அரிசி மூட்டை எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்கு படிக்கல, அதுவும் எவ்வளோ இருக்கு பாருங்க. தராசு பாருங்க, மேலே நடுமுள்ள பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் நோக்கி போகுது. 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 900 கிராம் இருக்கு. எவ்வளவு இருக்குது? இது போல நம்ம பார்த்து நம்ம அரிசியில் வாங்கலாம். அரிசியை வாங்கிக்கோங்க. அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கடைகளில் போய் நம்ம என்ன செய்யணும்ப்பா? பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி காசையும் நம்ம கொடுத்து வாங்கணும். இப்போ நம்ம வெறும் அளவை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்ம காசு எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லி வாங்கலை. இப்போ அளவைகளை இது போன்ற இந்த ஒரு எடை தராசு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடைகளில் இப்போ நம்ம சாதாரண கடைகளில் இந்த எடை தராசு வச்சுருப்பாங்க. மற்ற கடைகளில் இயந்திர தராசு, சுருள் தராசு போன்ற தராசு வச்சுருப்பாங்க. தராசுகள் கொண்டு வந்த மாணவர்களுக்கும் அப்புறம் நமக்கு வேண்டிய பொருள் கொண்டு வந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.